So welcome friends. நம்ம இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் casting and its important properties on exam point of view தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி castingல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் நான் எக்ஸ்பேண்டபிள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள்னா பெர்மனன்ட் casting as well as temporary casting, அது நான் எக்ஸ்பேண்டபிள்னா டை casting, centrifugal, pressure casting. ஸோ இதில் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் casting பற்றி பார்ப்போம். சாண்ட் கேஸ்டிங், டை கேஸ்டிங், சென்ட்ரிஃபியூகல், ப்ரெஷர் கேஸ்டிங் பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ஆல், யாரெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ்டிங் வீடியோவுக்கு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நல்லா இருக்குன்னு. ஸோ எனிவே தேங்க்ஸ். ஸோ வாங்க நம்ம இந்த வாட்டி வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து எதில் பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கேஸ்டிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பாயிண்ட்ஸ்லாம் க்ரீன் ஸ்டிக்லையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டிக்ஸ்னு எழுதியிருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய பர்பஸ் என்னன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு 2 pages இருக்கு. அந்த 2 pagesலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங்ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ முக்கியமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங். ஸோ சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைன் கிரைன் சைஸ் அண்ட் ஹை டென்சிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ்டிங்ல இருக்கும்னா சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங். ஃபைன் கிரைன் சைஸ்னா என்னன்னா அதில் போரோசிட்டி கம்மியா இருக்கும், ஹை டென்சிட்டினா டென்சிட்டி லெவல் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன் எங்கன்னா மேக்கிங் பைப்ஸ் அண்ட் நோ கோர்ஸ் ஆர் ரெக்கவர்ட் அஸ் வெல் அஸ் செராமிக் மோல்ட். அதாவது சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்னா என்னன்னா ஸோ ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த இடத்துல மோல்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல போர் பண்ணிடுவாங்க, இது ஃபுல்லா மோல்டு போர் பண்ணிடுவாங்க. தென் இதை ரொட்டேட் பண்றதன் மூலியமா நமக்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதன் மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மோல்டு எல்லாமே என்ன ஆகும்னா இது கார்னர்ஸ்ல மட்டும்தான் போய் டெபாசிட் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ்னால நமக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல கோர்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ நோ கோர்ஸ் இஸ் ரெக்கவர்ட் அஸ் வெல் அஸ் இது எங்க பயன்படும்னா மேக்கிங் பைப்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுனா இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தென் ஷெல் மோல்டிங். ஷெல் மோல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியம் தான். ஏன் ஷெல் மோல்டிங்ல முக்கியமானா தின் கேஸ்டிங். ஸோ தின் கேஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் மோல்டிங்ல பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி அதிகமா இருக்கும். ஃபைன் சாண்ட் கேஸ்டிங், இங்க எப்படி ஃபைன் கிரைன் சைஸோ அதே மாதிரி இங்க ஃபைன் சாண்ட் கேஸ்டிங். இதுல பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபீனைல் ஃபார்மால்டிகேட் பயன்படுத்துவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்பினா நமக்கு தெரிஞ்சது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அதே மாதிரி இங்க எஸ்பினா ஷெல் மோல்டிங் யார் வருவாங்கன்னா ஃபீனைல் ஃபார்மால்டிகேட் வருவாங்க. இது நிறைய ESE எக்ஸாம்ல, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சிலிக்கா சாண்ட் பயன்படுத்துவாங்க. ஸோ ஷெல் மோல்டிங்கை பொறுத்த மட்டும் எல்லா பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். இது மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ESEல ஷெல் மோல்டிங் பத்தி நிறைய ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு, அதாவது நகைகள் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வுட்டு, இன்னொன்னு மெட்டல், அப்புறம் பிளாஸ்டிக், கடைசியா வேக்ஸ், ரப்பர், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் பேட்டர்ன் பயன்படுத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஹார்டா இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். இதுல பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக் 3 வகையான மோல்டு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதுல இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ தென் கண்டினியூஸ் கேஸ்டிங். கண்டினியூஸ் கேஸ்டிங்கை பத்தி சொல்லணும்னா அது பேர்லயே இருக்கிற மாதிரி தான். ஸோ கண்டினியூஸ் மெட்டல் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ESE எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது லோயஸ்ட் கேஸ்டிங் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் கேஸ்டிங் அக்கர் ஆகும். அதுல பயன்படுத்தக்கூடிய மோல்டு வந்து பாத்தீங்கன்னா காப்பர் மோல்டு பயன்படுத்துவாங்க. இங்க எப்படி வேக்ஸ், ரப்பர், பிளாஸ்டிக் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி கண்டினியூஸ் காப்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிக்கு சி அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ தென் CO2 மோல்டிங். CO2 மோல்டிங் வந்து இப்போதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பட் CO2 மோல்டிங் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுதான். ஸோ அதான் நான் டிஃபரன்ஸ் ஸ்கெட்ச்ல வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னா சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆகும். சிலிக்கா ஜெல் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும்னா
அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்டை பேட்டர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட் அதை அப்சர்வ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிலிக்கா ஜெல் இஸ் வாட் அப்படின்னு ஒரு ESE கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டு அப்சர்வ் தி மாய்ஸ்டர் கண்டென்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின். இதுல வந்து பார்த்தீங்கன்னா CO2 பாஸ் பண்றாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா CO2 மோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான கேஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் மோல்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங்கை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. பட் நான் மெட்டல்ஸ் ஆர் நான் ஃபெரஸ் மெட்டலாக கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் மோல்டிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்லஷ் காஸ்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஹாலோ ஸ்டாச்சூஸ்னா சிலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹாலோ ஸ்டாச்சு நான் சர்க்குலர் ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லஷ் காஸ்டிங் பயன்படுத்துவாங்க. சம்டைம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட் செய்யறதுக்காகவும் ஸ்லஷ் காஸ்டிங் பயன்படுத்துவாங்க. இங்க எப்படி நமக்கு ஆர்னமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி ஸ்லஷ் காஸ்டிங்கும் ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுல கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸா இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். அப் தென் டை காஸ்டிங். இந்த டை காஸ்டிங் பத்தி பார்க்கணும்னா இந்த கோல் இந்தியா லிமிடெட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டான்செட்லையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்பரேட் வந்து எந்த மாதிரி காஸ்டிங் ப்ராசஸ்ல ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ப்ரெஷர் டை காஸ்டிங். இது வந்து நான் தப்பு பண்ண கேள்வி, அதனால இது எனக்கு அவ்வளவு சீக்கிரம் மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டை காஸ்டிங் 2 வகையா பிரிக்கலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி டை காஸ்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டை காஸ்டிங். ஸோ ப்ரெஷர் டை காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் பண்ணுவாங்க. கிராவிட்டி டை காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய பிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராவிட்டி டை காஸ்டிங்கோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மோல்ட். ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் மோல்டு செய்யறதுக்காகவும் இது பயன்படுத்துறாங்க. பெர்மனன்ட் பேட்டர்ன் பெர்மனன்ட் மோல்டு செய்யறதுக்கு இது பயன்படுத்துறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜிபி முத்துங்கிறத வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜிபி முத்து. ஸோ G ஃபார் கிராவிட்டி, P ஃபார் பெர்மனன்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் கோடுக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி டை காஸ்டிங்னா கிராவிட்டி டை காஸ்டிங், ப்ரெஷர் டை காஸ்டிங் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல கிராவிட்டினா யார் வருவா? ஆட்டோமொபைல் வருவாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மோல்டிங். அதே மாதிரி ப்ரெஷர் டை காஸ்டிங்னா கார்பரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா யார் வரும்னா சாண்ட் காஸ்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா TRB எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் வந்து எந்த மாதிரி மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் காஸ்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 வகையான காஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த 9 வகையான காஸ்டிங்ஸ்ல இருந்து நம்ம நிறைய ESE எக்ஸாம்ஸ்க்கும் சரி AE எக்ஸாம்ஸ்க்கும் சரி இதை வந்து நம்ம டாபிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரைட்டா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.